ஏலே மக்கா, இன்னைக்கு என்ன பதிவுன்னா எல்லாருமே நம்மளுக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க ஜெர்லா. என்ன ப்ரோ, அங்க வந்தா இப்படி சம்பாதிக்கலாமா? வந்த உடனே எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது மக்கா. நான் ஒன்னு ஈஸியா சொல்லட்டா, என் லைஃப்ல இருந்து சொல்லட்டா. 1,50,000 கிட்ட போட்டு தான் நான் இங்க வந்தேன். ரெடி பண்ணி விசா எல்லாமே, மெடிக்கல் செக்அப் எல்லாமே நானா எடுத்து நானா வந்தது. எல்லாமே வந்து இங்க வந்து பார்த்தா எனக்கு வந்து என்னடா இதுல வந்து உழைக்கையா நம்ம அப்படி இப்படின்னு ஆயிப்போச்சு. பிறகு அதுக்கப்புறம் தான் ஒரு கிட்டத்தட்ட 1,5 வருஷம் ஆயிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு லைட்டா அடி டேமேஜ் எல்லாம் ஆயிப்போச்சு கட்டியா. அதுல இருந்து ஒண்ணுமே முடியல. பிறகு அதுக்கப்புறம் என்னால முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கும் கொஞ்சம் அனுப்பிக்கிட்டு, பிறகு என்னால முடிஞ்சது ஒரு சொந்த வண்டி வாங்கிட்டேங்க. வந்து சொந்த வண்டி வாங்கி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா லைட்டா முன்னேறி முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமா நான் படி எடுத்து நிக்கேன். என் நிலைமை ரெண்டாவது, நான் அங்க இருந்து போக முடியாது ஊருக்கு. என்னால போக முடியாத சூழ்நிலையால நான் இப்படி இருக்கேன் கேட்டீங்களா. தெரியுமா, ரிஸ்க் அதிகம். நம்ம மழை பெஞ்சா ஓட்ட முடியாது, வெயில் அடிச்சாலும் ஓட்ட முடியாது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை இங்க ஒரு லாக்டவுன் மாதிரி போட்டுருவாங்க வெயில் அடிச்சா. அந்த டிகிரி செல்சியஸ்ல இங்க அடிக்கும் வெயில், அதுக்காண்டி நம்ம வேலை பார்க்க முடியாது. ஒருத்துன்னா கார் லைசன்ஸ் ஒருத்து கட்டிலா. கார் லைசன்ஸை பொறுத்த அளவுக்கு மழை காலத்துல வேலை பார்த்துக்கலாம். ஆஹ் வெயில் காலத்துல வேலை பார்த்துக்கலாம். மற்றபடி பைக்குக்கெல்லாம் உழுத மாதிரி இல்லை கட்டிலா. பைக்கெல்லாம் நம்பி வராதீங்க. கார் லைசன்ஸ் பண்ணோம்னா பெட்ரு, எல்லா வேலைக்கும் போயிடலாம் மகா. கார் லைசன்ஸ் போட்டா ஒண்ணு, அதுக்கு மட்டும் தான் ஒருத்து மகா. வேற ஒண்ணும் இல்ல. நான் உழுத வச்சுலாம் எதுவும் நினைச்சுக்காதீங்க. உங்களால முடியும்னு நினைச்சா வாங்க. ஆஹ் உழைக்கலாம், என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன் நான் பட்டத நான் என்னத்த சொல்ல. இதுக்கு மேல நான்லாம் நிறைய தடவை விழுந்துட்டேன் மகா. நான்லாம் 3-4 தடவைக்கு மேல விழுந்துட்டேன் கட்டியா. அடியெல்லாம் சரியா உள்ள அடி கிடையாது. இப்பவும் முட்டு அவ்வளவுதான். முட்டெல்லாம் நடக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் என்னத்தையும் அனுசரிச்சு அப்படி இப்படின்னு அனுசரிச்சு வேலை பார்க்கேன். இதே நான் வேலை பார்க்க கூடாது. வேலை பார்த்தும் ரத்தமா நிக்கிற மாதிரி தெரியல. எவ்வளவுதான் கெட்டு போட்டாலும் ரத்தம் வந்துட்டு தான் இருக்கு கேட்டியா. அந்த அளவுக்கு பாக்கேன். ஆஹ் இப்ப முக்கியமா ரோடு வந்து சேஞ்ச் ஆகும் தர. எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு, உழைக்கணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான். வேற வழியே கிடையாது மக்கா. எங்க இருந்தாலும் சரி, நீ ஊர்லயா இருந்தாலும் சரி, எந்த பக்கமா இருந்தாலும் சரி, உழைக்கணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். அது ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். சும்மா இருந்தாலும் வேலைக்கே ஆகாது. சரியா மக்கா, வட்டா மக்கா.